Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்றைக்கி நம்ம பொருட்கள் பாழாகாமல் நேரம் வீணாகாமல் 6 கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி போட்ட கிச்சன் டிப்ஸ். அந்த 10 அமேசிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் 6 கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வேலையை ரொம்ப சுலபமாக்கும், பொருட்களை வீணாக்காது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிப் நம்பர் 1, இதில் நாம் பூண்டும் வெங்காயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நாம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சோம்னா நமக்கு அந்த தோலில் சீக்கிரமாகவே ஈஸியாகவே எடுக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும்போது நிறைய பூண்டு சீக்கிரமான, அதாவது ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் நம்ம உரித்து எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய பூண்டு ஊற வச்சு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஏன்னா காலைல எல்லாருக்குமே குக்கிங் டைமில் ரொம்ப அர்ஜென்சியாக பண்ணுவோம் நம்ம. ஸோ அப்போ பூண்டு உரிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நிறைய பூண்டு இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் உரித்து ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா குக்கிங் அப்போ ஈஸியாக நீங்கள் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் வேலையும் உங்கள் டைமையும் ரொம்ப சுலபமாக்கிடும். இதுக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோன்னா, இது ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாம் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னர் நல்லா க்ளீனாக நம்ம துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் அதில் நம்ம அதோட பாட்டமில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லா இடமும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதில் நம்ம உரிச்சு எடுத்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பூண்டு உரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம போட்டு அது மேலேயும் நம்ம டிஷ்யூவில் கவர் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க பொருட்களில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால தான் அது கெட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ போட்டு வைக்கும்போது உங்களுக்கு கெட்டு போகாமல் அந்த ஈரத்தில் டிஷ்யூ இழுத்துக்கும். அதே சமயம் இது 1 வீக் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் நீங்கள் டிஷ்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே போல் தான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்துக்குமே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டிஷ்யூ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் அதே போல் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ இதையும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம தோல் எடுத்துடலாம், நமக்கு வேலையும் ஈஸியாகிடும். அதே சமயம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நமக்கு கண்ணீர் வராது, அதுதான் முக்கியமானது. நம்ம எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணீரோடு தான் கட் பண்ணுவோம், அந்த ஒரு எரிச்சல் நமக்கு கண்ணில் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வைக்கும்போது கண்ணீர் வராது, ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இதை நீங்கள் அப்படியே செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல உரமாக நமக்கு யூஸ் ஆகும். இன்னும் என்ன, நமக்கு சின்ன வெங்காயம் இது எல்லாருக்குமே தெரியும், இது உரிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனாலேயே நம்ம நிறைய பேர் சின்ன வெங்காயம் வாங்க மாட்டாங்க. பட் இதில் தான் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சோம்னா ஈஸியாக நாம் இதை உரிச்சு எடுத்துடலாம். இதுலேயே இன்னொரு முக்கியமான டிப் என்ன, பாதுகாப்பு தான். அதான் நம்ம எல்லாத்தையுமே சில பேர் நகத்துலேயே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி சின்ன நைஃப் வச்சு அதோட வேர் பகுதி மாதிரி இருக்கும், பூண்டுலேயும் சரி இந்த மாதிரி வெங்காயத்துலையும் சரி, அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தோல் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம நகத்தில் அந்த மாதிரி உரிச்சு எடுக்கும்போது நகத்தில் நமக்கு துணுக்குகள்லாம் போயிடும். அப்போ நெயில்ஸில் நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் நமக்கு பஸ் கூட ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நாம் குக் பண்ணும்போது நம்மளோட சேஃப்டியும் பார்த்துக்கணும். ஸோ எதையுமே நீங்கள் இந்த மாதிரி நகத்தை வச்சு க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன நைஃப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். வேலையும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கும். பாருங்கள், நாம் கொஞ்சம் நேரத்துலேயே எவ்வளோ வெங்காயம் உரிச்சிட்டோம். இது நம்மளோட டைமை சேவ் பண்ணும். அடுத்ததாக டிப் நம்பர் 2, இதில் நாம் கருக விட்ட பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இந்த சின்ன பவுல் தான், இது தீஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக அது இப்படி இருக்குது. இதை நாங்கள் பூண்டு வேக வைப்போம். சில டைம் அது மறதியை விட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் அந்த கார்னில் இருக்கிறதெல்லாம் எங்களால் எடுக்கவே முடியல. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். இந்த கொதிக்கும் போது அந்த வாட்டரில் இதை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம். 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நாம் அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நாம் அதில் தண்ணியை நாம் சிங்கில் அந்த வெண்ட்டில் ஊற்றிட்டோம்னா எதாவது அடைச்சிருந்தாவோட அது நமக்கு க்ளீன் ஆகிடும். அதே சமயம் பூச்சிகளும் வராது. இப்போ நாம் இதில் ப்ரில் அப்ளை பண்ணி இதில் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை நான் தேய்ச்சி எடுத்த போது அந்த கரைகள்லாம் நல்லா விட்டு இருந்து, ஆனால் கொஞ்சம் லைட்டாகவே இருந்தது. பட் நீங்கள்
அப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தீயை விட்டுருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை தேய்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுது. அந்த வீடியோ நான் எடுக்கலை, பட் இது வந்து இந்த பாத்திரம் நம்ம ஷோ பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த கரைகள் இருந்தீங்க பாருங்கள். பட் அந்த அளவுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு ரொம்பவும் இருந்தது. இது செகண்ட் மெத்தட். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரம் தீயை விட்டோமோ அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் லெமன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் டிஷ் வாஷ் இதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். அதில் இருக்க நல்ல கரைகள்லாம் அப்படியே வந்துடுது. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தீஞ்ச உடனே அந்த பாத்திரத்தை தேய்க்க கஷ்டப்படாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி பாத்திரம் புதுசு போல் ஆகிடும். ஆனால் எங்களுக்கு இந்த பாத்திரம் 2-3 இயர்ஸாக இப்படி தான் இருக்குது. அதனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுச்சு. பட் இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அந்தளவுக்கு இல்லாமல் லைட்டாக தான் அந்த கரைகள் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், மேலே கூட அந்த தண்ணியை வச்சு நான் ஸ்பூனில் எடுக்கும் போதே நல்லா க்ளீன் ஆகுது. இதை வீடியோவில் பார்க்க முடியாது தெரில உங்களுக்கு, பட் நேரில் வந்து ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. இந்த தண்ணியை நாம் அப்படியே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மற்ற பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாம் ரில் லிக்விட் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா தேய்ச்சோம்னா இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம தீஞ்சு போன பாத்திரங்களை இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 3. இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு பூண்டும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. சில பேர் ஈக்குவலாக எடுத்துப்பாங்க, சில பேர் இஞ்சி கம்மியாக பூண்டு அதிகமாக எடுத்துப்பாங்க. அது உங்களோட விருப்பம் தான். இது நம்ம எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது மாத்திரம் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண பிறகு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், அதனால் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இதை நம்மளாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலரே இவ்வளோ எல்லோயிஷாக நமக்கு இருக்குது. இதை நீங்கள் நல்ல ஒரு ட்ரையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 10 டேஸ் ஆனாலும் உங்களுக்கு சேம் கலர் தான் இருக்கும், கெட்டு போகாது. அந்த ஃப்ளேவரும் நமக்கு மாறாது. சில டைம் பார்க்கும்போது நம்மலாம் அப்படியே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம்னா அந்த கலரே மாறி இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பாக, வாசனையும் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்து 10 டேஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசமாக. அதே போல் கலரும் நமக்கு இதே போல் எல்லோயிஷாக தான் இருக்கும். ஏன்னா உப்பும் மஞ்சளும் நமக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் மாறாமல் அந்த ஃப்ளேவரும் அப்படியே வச்சுக்கும். ஸோ இது நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அடுத்த டிப் நம்பர் 4. இதில் நாம் புளியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புளி வந்து சில நாட்களிலே புழு வந்துடும், இல்லைனா வண்டு வந்துடும். அது இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எப்போவுமே புளி உப்புக்கெல்லாம் இந்த மாதிரி செராமிக் ஜார் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண பிறகு அதுக்கு மேலே நீங்கள் புளி இது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள், அதாவது ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புளி. நம்ம புளி வாங்கின உடனே அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அது அதில் இருக்க அந்த கொட்டைகள்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இன்பிட்வீன் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணோம்னா புளியில் வந்து புழு வராது, வண்டு வராது, ரொம்ப நாட்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே சமயம் நிறைய டைம் நமக்கு புது புளி தான் கிடைக்கும். அதில் நம்ம குழம்பு வைக்கும்போது ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். அது நமக்கு மீன் குழம்பு, கார குழம்புனா டேஸ்ட்டே இருக்காது. அதனால் புளி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்லா பழசாகும். ஆனால் வந்து வண்டு சீக்கிரம் வந்துடும், புழுவும் வந்துடும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா புளி எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, நாங்கள் ஆக்சுவலாக 2 months 3 months ஒன்ஸ் தான் புளி வாங்குவோம். பட் அது வரைக்கும் இது கெட்டு போகாது, புழுவோ இல்லை வண்டோ எதுவுமே வராது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்கள் புளி வந்து ரொம்ப நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே சமயம் பழையதான புளியும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு நம்மளோட நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா புளி பாழாகாமல் பாதுகாத்துக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 5. இந்த டிப்பில் நாம் பொடி வகைகள் எப்படி ஸ்பாயில் ஆகாமல் பாதுகாக்கிறது, அதை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மஞ்சள், மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த மாதிரி மசாலா பொருட்கள். இது வந்து நான் பிரியாணி மசாலா பவுடர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது நமக்கு கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் இங்கே பாருங்கள் அந்த கட்டிகள் மாதிரி வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்காது. இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது சால்ட்டு. ஏன்னா நான் எடுத்துருக்க குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான் பிரியாணி மசாலா பவுடர், அதனால 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட பவுடர் அப்படியே நமக்கு நல்ல உதிரியாக இருக்கும், கெட்டு போகாது, வண்டும் வராது. மஞ்சள், மிளகாய்த்தூள் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் நாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 6. இந்த டிப்பில் நாம் பார்க்க போது ஒரு க்ளீனிங் ப்ரொசீஜர் தான். நம்மளோட க்ளீனிங் லிக்விட், அதாவது வீடு துடைக்கிறதுக்கு நம்ம வாங்கி வச்சுருக்க லைஸாலோ இல்லை இந்த மாதிரி டெட்டாலோ ஏதோ ஒன்று எடுக்கும்போது தீர்ந்து போயிடுச்சு, நம்ம மறந்துட்டோம் வாங்குறதுக்கு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்க ஜூஸ் எடுக்கிறதுக்காக நம்ம சின்ன ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி புழிஞ்சோம்னா அந்த விதைகள்லாம் அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிடும்.
இந்த மாதிரி புழிஞ்செடுத்து அந்த ஜூஸை நம்ம ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு லெமன் வந்து நேச்சுரல் க்ளீனர், அது நல்லாவே கிருமிகள் எடுக்கும். பாருங்கள், நமக்கு அந்த ஜூஸ் நல்லா தனியாக வந்துடுச்சு. இது நாம் இப்போ அப்படியே நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய பக்கெட் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வீடு துடைச்சிட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு அந்த வாசனையாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்ஃபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு மூடி கம்ஃபோர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெட்டால் கூட உங்கள் வீட்டில் இருந்து அது கூட ஒரு ஸ்பூன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நாம் இந்த மாதிரி வீடை க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கும் க்ளீனாக துடைச்சின்னு ஒரு திருப்தி இருக்கும். அப்போ தீந்துடுச்சே நம்ம வாங்கணுமே, அந்த டைமுக்கு போய் நம்ம வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படி இருக்கும்போது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற மாப் இந்த மாதிரி கலர்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. இதுவும் ஒரு டிப் தான். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேரத்தை வீணாக்காது, நெக்ஸ்ட்டு பொருட்களும் பாழாகாது. அதுக்காக தான் நாங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.